எல்லோருக்கும் வணக்கம். பக்கம் 41, அத்தியாயம் 9. அக்கையாவுக்கு திவான் அக்கையா என்ற ஒரு கேலி பெயர் பிற்காலத்தில் ஏற்பட்டது. அவர் காலத்தில் அவர் கோட்டையார் வீட்டுக்கு மேல் பார்த்தார் என்கிற காரணத்தார் கிராமத்தார் அப்படி வேடிக்கையாக குறிப்பிடுவார்கள். சின்ன வயதிலிருந்தே அவர் வேடிக்கைக்கு பெயர் போனவர். யாரும் அவரை கிண்டலோ கேலியோ செய்ய முடியாது. யார் வழிக்கும் போக மாட்டார். யார் தனது வழிக்கு வந்தாலும் விடமாட்டார். ஒரு சமயம் துணி நெய்பவர்கள் தலைச்சுமையாக விற்பதற்கு சேலைகள் கொண்டு வந்திருந்தார்கள். கோட்டையார் வீட்டில் எல்லாரும் துணிகளை எடுத்து பார்த்தார்கள். அக்கையாவும் பார்த்தார். சில துணிகளின் நிறங்கள் மனதை கவர்வதாக இருந்தது. அவை நெசவான செய்நேர்த்தி. இவைகளை கவனித்து மனசுக்குள் பாராட்டி கொண்டிருந்தார். அங்கே வந்த சுந்தரப்ப நாயக்கர் இவரிடம் வேடிக்கையாக, இந்த சேலை சாயம் போகுமா என்று கேட்டார். அவ்வளவுதான். அவருக்கே உண்டான பார்வையோடு சுந்தரப்ப நாயக்கரை பார்த்து அந்த சேலையை காட்டி, குளத்து தண்ணீரிலே அலசினா சாயம் போகாது என்று சொல்லி நிறுத்தினார். அவர் அப்படி சொன்னது யாருக்கும் புரியவில்லை. நெசவாளிகள் அவரை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அந்த பார்வை, அதென்ன குளத்து தண்ணியிலே அலசுனா சாயம் போகாது என்று கேட்பது மாதிரி இருந்தது. அக்கையா நிறுத்தின இடத்திலிருந்து தொடர்ந்தார். ஆற்று தண்ணியிலே அலசுனா சாயம் போயிடும். ஏன்னா குளத்து தண்ணியை சுற்றி 4 பக்கமும் கரை போட்டிருக்கு. சாயம் போகாது. நெசவாளிகளுக்கும் மற்றவர்களுக்கும் அதுக்கப்புறம்தான் புரிந்தது. அவர் கொண்டு வந்த தோரணை. ரொம்ப நேரம் அதை அனுபவித்து சிரித்தார்கள். அவர் இருக்கும் இடம் கலகலப்பாகவும் சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்கும். பக்கம் 42. அக்கையா பிறந்த குடும்பத்தில் அவரை தவிர வேறு யாரும் கிடையாது. ஒரு தடவை அந்த கிராமத்தில் விளையாண்ட பயங்கரமான பெரியம்மை நோயில் அவர்கள் அனைவருமே இறந்து போய்விட்டார்கள். அவருக்கு ஒரு சின்ன வீடு மட்டுமே உண்டு. அவர் அனாதையானதும் மங்க தாயாரு அம்மாள் தங்களுடைய கோட்டையார் வீட்டுக்கு அவரை கூட்டிக் கொண்டு வந்து விட்டாள். அக்கையா ரொம்ப நாள் தனது குடும்பத்தாரை நினைத்து அழுது கொண்டே இருந்தார். அப்புறம் யாரோடும் பேசாமலே கொஞ்ச நாள் இருந்தார். சொன்ன வேலைகளை மௌனமாக செய்வார். போட்டு வைத்ததை நினைத்தால் சாப்பிடுவார். மற்ற நேரங்களில் தரையில் கிடக்கும் ஏதாவது ஒரு துரும்பை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருப்பார். அப்படி சமயங்களில் அவரை பார்த்தவர்கள் நெஞ்சம் உருகி போவார்கள். நாளாவட்டத்தில் அவர் அதிலிருந்து தேறி அவரில் ஒரு புதுமை தோன்ற ஆரம்பித்தது. வாய் சிரிக்கவே செய்யாது என்றாலும் அந்த பையனின் கண்களில் ஒரு குறும்புத்தனம் பளிச்சிட ஆரம்பித்தது. பிறவியிலேயே ஒரு அசாத்திய சுறுசுறுப்பு. வேலையில் யாரும் அவரோடு போட்டி போட முடியாது. பிராயத்தில் யோசனையிலும் நுட்பத்திலும் வல்லவரானார். ஒரு சமயம் கோட்டையார் நாராயணப்ப நாயக்கர் கம்மம்புல் கலையத்தை சுத்தப்படுத்த அதற்குள் இறங்க போனார். உள்ளே சீத் தடிக்கும் சத்தம் கேட்டு உஷாராகி கவனித்து பார்த்தார். 2 நல்ல பாம்புகள் எப்படியோ வெத்து தானிய களஞ்சியத்துக்குள் விழுந்து கிடந்தன. அதற்குள் எப்படி வந்து விழுந்தது என்று எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். பாம்புகளை கொல்லாமல் முடியாது, எப்படி கொல்வது? எல்லாரும் மலைத்து நின்று கொண்டிருந்த போது அக்கையா பழைய கம்பளிகளை கிழித்து 2 கால்களிலும் சுற்றி பாதங்களையும் முழங்கால் வரையிலும் மறைத்து அதன்மேல் அது அவிழ்ந்து விடாதபடி இருக்க கயிறுகளை கொண்டு சுற்றி கட்டிக்கொண்டு கையில் குத்தரம் பாம்புகளை குத்தி கொள்வதற்கென்றே கிராமங்களில் வைத்திருக்கும் ஒரு ஆயுதம். அதன் நுனி மீன் தூண்டிலின் நுனியை போல் இருக்கும். குத்தரத்தை எடுத்துக்கொண்டு களஞ்சியத்தின் உள் குதித்து பாம்புகளை குத்தி கொன்றார். அப்பொழுது அவருக்கு வயது 14. பக்கம் 43. சாதாரணமாக அவர் ஓடுகிற பாம்பை லாவகமாக அதன் வாலை பிடித்து வேகமாக சுழற்றி தரையில் அடித்து கொன்று விடுவார். பாம்புகளை குத்தி கொன்ற அந்த சம்பவம் அவரை பற்றி மற்றவர்கள் அறியவும் அவரை பற்றி பேசவும் கிராமத்துக்கு ஒரு சந்தர்ப்பமாக வாய்த்தது. அவருடைய 29வது வயதில்
இன்னொரு சம்பவம் நடந்தது. 21வது வயதில் இன்னொரு சம்பவம் நடந்தது. கோபல்ல கிராமத்தின் தெற்கே இருக்கும் உடன்காட்டிற்கு அவர் முள்வேலிக்கு உடைமுள் வெட்டி கொண்டு வர போயிருந்தார். முல்லை வெட்டி ஓரால் சுமக்கிற அளவு ஒரு சுமையை சேர்த்து அதனுள் கவைக்கம்பை புகுத்தி எடுத்து தலையில் வைத்து கொண்டு 2 கைகளாலும் கவைக்கம்பை தாங்கி பிடித்து கொண்டு நடந்து வரும்போது 2 திருடர்கள் வந்து இவரை மறித்து காதிலுள்ள கடுக்கன்களை கழட்டி கொடுத்துட்டு போகும்படி சொன்னார்கள். எப்பா, உங்களுக்கு கடுக்கன் தானே வேணும், நான் இப்படியே நிற்கேன், மகாராசனா வந்து ஆளுக்கொன்னா கழட்டிக்கிட்டு போங்க என்று சொன்னார். அவன்களும் ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்து கடுக்கன்களை கலத்த வந்தான்களோ இல்லையோ, அப்படியே 2 கக்கத்திலையும் 2 பயல்களையும் இடுக்கி கொண்டு தலையிலேயும் ஒரு கவை முள்ளையும் சுமந்து கொண்டு ஊருக்குள்ளேயே கொண்டு வந்து விட்டார். ஊரே கூடி அதிசயப்பட்டது. அவருடைய பலாட்டியத்தை இளவட்டங்கள் அந்த திருட்டு பயல்களை ஊர் கம்மாங்கரை அத்தி மரத்தில் தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு புளிய விளாறுகளை கொண்டு வெளு வெளு என்று வெளுத்தார்கள். சுத்துப்பட்டுகளிலிருந்தெல்லாம் கேள்விப்பட்டு இதை பார்க்க வந்தார்கள். பக்கம் 44. 2 நாள் அந்த பயல்களை அப்படியே தொங்கவிட்டிருந்து பிறகு அவிழ்த்துவிட்டு, ஓடிப்போங்கடா சின்ன பய பிள்ளைகளா, இனிமே இந்த திசையிலே தலை வச்சு படுக்காதீங்க, பிழைச்சி போங்க என்று சொல்லிவிட்டார்கள். அக்கையாவின் இந்த பலத்திற்கு காரணம் அவருடைய பிரம்மச்சரியமே என்று கோவிந்தப்ப நாயகர் அடிக்கடி சொல்வார். முக்கியமாக அவருடைய கடைக்குட்டி தம்பி இருக்கும்போது இதை கொஞ்சம் அழுத்தத்தோடு சொல்லுவார். அவருடைய பிரம்மச்சரியத்தை பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் கூட கேலி செய்வார்கள். ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆண்கள் அவருக்கு எதிரே இதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். பெண்கள் அப்படியில்லை. அவர்கள் எதிரே என்ன சொன்னாலும் அவர்களை மன்னித்து விடுவார், பழி வாங்க மாட்டார். 9வது அத்தியாயம் முற்றிற்று. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.